இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை குறித்து இங்கே லூக்கா எழுதியிருக்கிறார். 4 சுவிசேஷங்களிலே மத்தேயுவும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை எழுதியிருக்கிறார். இங்கே லூக்காவும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று இங்கே லூக்கா தொடங்குகிறதை பார்க்கிறோம். என்னாகமம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ பணியை செய்வதற்கு அவர்களுக்கு வயது 30 வயது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது நியாயப்பிரமாணத்தின்படி. அதை ஆண்டவர் தன்னுடைய ஊழிய பாதையில் ஏறக்குறைய 30 வயதுள்ளவராக இருக்கும் பொழுது அவர் அங்கே ஊழியத்தை தொடங்கும்படியாக, அதற்கு முன்னடையாளமாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாய், அதாவது மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் அல்ல, தேவனுடைய நீதியை, இயேசுவுக்கு மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் தேவையில்லை, அதை நிறைவேற்றும்படியாக ஞானஸ்நானம் பெற்று அவர் ஊழியத்தை தொடங்கும்படியாய் வந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து இங்கே யோசேப்பின் குமாரன் என்று அவர் அறியப்படுகிறதை அங்கே லூக்கா அடையாளப்படுத்துகிறார். மத்தேயு 13:55 இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா, எல்லாருக்கும் தெரியுது யோசேப்பின் குமாரன் என்று அறியப்படுகிறார். யோவான் 6:42 இவர் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வனாந்தரத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள் என்று பார்க்கிறோம். யோசேப்பினுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று போட்டிருக்கிறது. மத்தேயு 1:16 யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவனிடத்தில் கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார் என்று, மரியாளிடத்தில் பிறந்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போது இங்கே யோசேப்பினுடைய அப்பா பேரை யாக்கோபு என்று மத்தேயு குறிப்பிடுகிறார். இங்கே லூக்கா மரியாளினுடைய தகப்பனாகிய ஏலியை இங்கே யோசேப்பின் அங்கே தகப்பனாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். யூத கலாச்சாரத்தின்படி மகன் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் மாமனாராக இருக்கிறார், ஆனால் இங்கே அவர் தகப்பன் என்று குறிப்பிடப்படக்கூடிய காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷ நூல்களில் 2 இயேசு கிறிஸ்துவனுடைய வழிமரபு பட்டியலை நாம் காண முடிகிறது. இவ்விரண்டு நூல்களிலும் எழுதப்படவும் பிற 2 நூல்களில் எழுதப்படாமல் விடவும் காரணங்கள் இருக்கின்றன. என்ன? மத்தேயு கிறிஸ்துவை அரசராக சித்தரிக்கும் அந்த கிறிஸ்துவினுடைய அரச பரம்பரை பட்டியலை அவர் எழுதுகிறார். அவர் தாவீது, அதற்கு பின்பாக சாலமோன், அந்த பரம்பரை பட்டியலிருந்து அப்படியே கொண்டு வருகிறார். ஆபிரகாமில் இருந்து தான் அவர் தொடங்குகிறார். 14 தலைமுறை 14 தலைமுறை 14 தலைமுறை என்று கொண்டு வரும் பொழுது தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோனினுடைய வம்ச வழியிலே அந்த அரச பரம்பரையிலிருந்து கொண்டு வந்து அங்கே யாக்கோபு, அதற்கப்புறம் யோசேப்பு என்று சொல்லி அங்கே மத்தேயு எழுதுகிறதை பார்க்கிறோம். மார்க்கு ஏன் எழுதலைன்னா, கிறிஸ்துவை அடிமை பணியாளராக சித்தரிக்கும் மார்க்கு நூலில் கிறிஸ்துவனுடைய பரம்பரை பட்டியல் அடிமைக்கு தேவையில்லை என அவர் இடம்பெறவில்லை. அவர் மார்க்கு எழுதும்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஒரு அடிமையாக சித்தரித்து எஜமானாக தேவனையும் அங்கே மணவாட்டியாகிய சபையையும் அடிமை பெண்ணாக, அதாவது மணவாட்டியாக அவருக்கு எஜமானே அவர் திருமணம் முடித்து வைத்தபடியினாலே அவர் எனுமனா காலம் முடிந்துவிட்டது, எனுமனா அடிமையிலிருந்து விடுதலை பெற்று போகலான்னு சொன்னாலும் கூட, இல்லை எஜமானை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, என் மணவாட்டியும் பிரியக்கு எனக்கு மனசு இல்லை, நீங்கள் திருமணம் முடித்து வச்சதுனால நான் விட்டுட்டு போகணும், உங்களையும் விட்டுட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆகவே கதவின் நிலையருகே என்னுடைய காதில் ஓட்டையிட்டு என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற சித்திரத்தை அப்படியே மார்க்கு படம் பிடித்துத்தான் இங்கே இயேசுவின் வாழ்க்கையை எழுதுகிறார். சரீரம் முழுவதும் துளைக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அடிமையாக அவரை காண்பிக்கிறபடியினாலே அங்கே அடிமைக்கு இந்த பரம்பரை பட்டியல் தேவையில்லை என்று விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். 3வதாக
கிறிஸ்துவை முழு மனிதனாக காட்டும் லூக்கா நூலில் இயேசுவினுடைய பரம்பரை பட்டியல் கட்டாயம் வேணும். ஏன்னா டயோஜெனிஸ் எப்படி ஒரு லைட்டை பிடிச்சிக்கிட்டு ஏதென்ஸில் பட்ட பகலில் சூரிய சுட்டரிக்கிற அந்த நேரத்தில் ஒவ்வொரு முகத்தையாக பார்த்து முழு மனிதனை கண்டுபிடிக்கணும்னு தேடினார். இப்பொழுது லூக்கா அந்த முழு மனிதனை கண்டுபிடித்து முழு மனிதனாக பூரண புருஷராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு வாழ்க்கை அந்த பட்டியல் பரம்பரை பட்டியல் முக்கியம். அதுவும் யூதனுக்கு நிச்சயம் முக்கியம் என்பதனால இந்த பரம்பரை பட்டியலை அவர் எழுதி அங்கே மரியாள் ஒரு ராஜ பரம்பரையில் வரலை, அவர் ஒரு ஏலியினுடைய அவர் குமாரத்தியாக அவள் இருக்கிறார். அது யோசேப்பின் தகப்பன் என்று இங்கே காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் யோவான் எழுதும்பொழுது கிறிஸ்துவை தேவனாக சித்தரிக்கும் அது ஒரு பரம்பரை நூலில் பரம்பரை பட்டியல் தேவையில்லை. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அது எழுதுகிறபடியினால அவர் தேவனாக அவர் சித்தரிக்கப்படுகிறபடியினால அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அவர் ஆரம்பமும் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், நிச்சயமானவர் என்பதனால் அவருக்கு பரம்பரை தேவையில்லை, பட்டியல் தேவையில்லை என்பதை அங்கே லூக்கா யோவான் விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு நூல் பட்டியலுக்கும் லூக்கா நூல் பட்டியலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மத்தேயு நூலில் 41 பெயர்களை காண முடிகிறது, லூக்கா நூலில் 74 பெயர்கள் காண முடிகிறது. எபிரேயரினுடைய தோற்ற பிதாவாகிய ஆபிரகாமிலிருந்து இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பில் முடிவடைகிறது. இந்த பட்டியல் இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பில் தொடங்கி ஆதாமில் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பட்டியல் தாவீதின் சந்ததியில் பரம்பரை அந்த இதில் சாலமோனினுடைய வழியாக தொடர்கிறதை மத்தேயுவில் பார்க்கிறோம். தாவீதின் சந்ததி அவரது மகன் நாத்தான் வழியாக இங்கே தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயுவில் இந்த பட்டியல் இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பின் பரம்பரை பட்டியலாக காணப்படுகிறது. லூக்காவில் மரியாளின் பரம்பரை பட்டியலாக மரியாளின் தந்தை ஏலி, யோசேப்பு ஏலிக்கு மருமகன், யூத கலாச்சாரத்தின்படி மகன் என்று குறிப்பிடப்படுகிறார். இத்தனையாக ஒரு கட்டுக்கதை அல்ல, இவ்வளவு பெரிய அருமையாக முதல் மனிதனாக இந்த பூமியில் மனிதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக உருவாக்கப்பட்ட ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பரம்பரை வரையிலும் அந்த பட்டியலை அருமையாக ஆவியானவருடைய ஒத்துழைப்போடு கூட இங்கே லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். இத்தகையாய் முதலாக உருவாக்கப்பட்ட அந்த ஆதாமில் இருந்து இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டார் என்கிற காரியம் வரையிலும் இருக்கிறபடியினால நம்மை முழுமையாக நம்மை அர்ப்பணித்து, இவைகள் கட்டுக்கதைகள் அல்ல, 100க்கு 100 இந்த பூமியில் நடந்த காரியங்கள் அப்படியே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் இவைகளை நமக்கு தெளிவாக போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவில் அன்பு கூர்ந்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன்